பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தீண்டும் சுத்த ஜோதியே ஆரோமே வேளையில் ஆடி அனஞ்சம் வாரீரோ ஆரோமே வேளையில் ஆடி அனஞ்சம் வாரீரோ சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே பாவி நீச பாவி நரையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ பாவி நீச பாவி நரையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதி ஆரோமே இவ்வேளையில் ஆடி அனஞ்சம் வாரீரோ ஆரோமே இவ்வேளையில் ஆடி அனஞ்சம் வாரீரோ பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணாவுள்ளலங்கோலத்தை பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணாவுள்ளலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகின்றேன் பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன் மனம் நொந்து மருளுகின்றேன் பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன் பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே ஆரோமியே இவ்வேளையில் ஆடி அனஞ்சம் வாரீரோ ஆரோமியே இவ்வேளையில் ஆடி அனஞ்சம் வாரீரோ கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, இந்த சமூக ஊடகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றும் இந்த காலை ஆராதனைக்கு ஆயத்தப்படுகின்ற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். நீங்கள் என்னை மகிமைப்படுத்துகின்ற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வாக்கு மாறாத ஆண்டவர், நீங்கள் இருக்கின்ற நிலையிலேயே கடவுளை ஆராதிப்பதற்கு ஆயத்தப்படும் போது அவனுடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கின்றது. அவரை தொழுது கொள்ளுகின்ற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார் என்ற உணர்வோடு மிகவும் தாழ்மையோடும் பயபக்தியோடும் இந்த தொழுகையிலே பங்கு பெற உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தந்தை, மைந்தன், தூய ஆவியர் ஆகிய திரிய கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகட்டும். நாம் யாவரும் தொழுகைக்கு ஆயத்தமாக கடவுளை தொழுவோம். வாருங்கள். सर्वलोकाधिप नमस्कारं सर्व सिरुष्टिगणे नमस्कारं கரைகடலுயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம் கரைகடலுயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம் திருவவதாரா நமஸ்காரம் ஜெக
சர்வத்திரட்சகனே நமஸ்காரம். தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோர் நமஸ்காரம். தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரமசகுருவே நமஸ்காரம். அருவியாயடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருவியாயடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். இறைவனின் மைந்தரே, மாட்சிமையையும் வல்லமையையும் ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள். ஆம், ஆண்டவருக்கே உரித்தாக்குங்கள். ஆண்டவரின் பெயருக்கு ஏற்ற மாட்சிமையை அவருக்கு உரித்தாக்குங்கள். தூய மாட்சி விளங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கி ஆண்டவர் திருமுன் பணிந்து குனிந்து முழந்தாள் இடுவோம். ஜெபிப்போமாக. மகா பரிசுத்தமும் மற்றற்ற அருளும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அமைதியும் ஆசீர்வாதமான இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் மனம் ஒருமித்தவர்களாய் இருந்த நிலையிலே இருக்கின்ற இடங்களிலே ஆண்டவரை ஆராதிப்பதற்கு இந்த காலை வேளை எங்களுக்கு கிருபையாய் தந்ததற்காக தம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த ஆராதனையில் இணைந்திருக்கின்ற அனைத்து தம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் உம்முடைய தூய பிரசன்னத்தினால் ஆட்கொண்டுள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தம் திருமுகத்தை தேடும்போது நான் கேட்டு சேமத்தை அருள்வேன் என்று வாக்கு பண்ணினவர், எங்கள் வாழ்விலே எங்களோடு இருக்கின்றீர். தொழுகையிலே பங்கு பெறுகின்ற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கின்றீர். தம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த ஆராதனை ஆண்டவருக்கு ஏற்ற சுகந்த ஒரு வாசனை பலியான ஆராதனையாக ஆண்டவரே திகழ எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இந்த தொழுகையிலே எங்களுடைய விருப்பம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய விருப்பமே மேலோங்கி நிற்கட்டும். இந்த ஆராதனையில் நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், படிக்கின்ற வசனங்கள், கேட்கின்றதான ஆண்டவருடைய வார்த்தைகள், இறை செய்திகள், தியானங்கள், இறை வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றின் வழியாகவும் எங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்கவும் கடவுளுடைய பரிபூர்ணமான சித்தத்திற்கு எங்களை முற்றிலுமாக ஒப்படைக்கவும் அருள் தாரும். இந்த தொழுகையிலே இணைந்திருக்கிற அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். இதன் வழியாக வருகிற எல்லா துதியும் கனமும் மகிமையும் தமக்கே வரட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இவைகளை பணிவோடு வேண்டுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் ஞான பாடல்களிலே 429வது பாடலை பாடுவோம். பேரன்பர் இயேசு நிற்கிறார், நாம் அண்டிக் கொள்வோமே. ஞான பாடல் 429. பேரன்பர் இயேசு நிற்கிறார், நாம் சேர்ந்து கொள்ளுவோமே. கடாட்சமாக பார்க்கிறார், நல் நாமம் போற்றுவோமே. இன்னில் மேன்மையானது மண்ணோக்கின்பமானது, பாடி போற்றும் நாமமே இயேசு என்னும் நாமம். இரட்சண்ய வல்ல நாமத்தால் நம் துக்கம் நீங்கி போகும். அவ்வின்ப நாமம் கேட்பதால்
இயேசு என்னும் நாமம் ஆனந்தமாக பாடுவோம் பேராவலோடு வாரும் ஏகோபித்தார வாரிப்போம் மெய்பக்த தாசர் யாரும் மின்னில் மேன்மையானது மண்ணுக்கின்பமானது பாடி போற்றும் நாமமே இயேசு என்னும் நாமம் எரிந்த மோட்ச லோகத்தில் மாண்பாக கூடு ஓமே ரட்சண்ய பாதத்தில் சாஷ்டாங்கம் பண்ணு ஓமே மீனில் மேன்மையானது மண்ணுக்கின்பமானது பாடி போற்றும் நாமமே இயேசு என்னும் நாமம் ஆமென். முறைமுறையாக படிப்பதற்காக குறிக்கப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 147வது சங்கீதம் 1 முதல் 11 வசனங்களை முறைமுறையாக படிப்போம். 147வது சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாயிருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மலையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலமும் மகிமை உண்டாவதாக. ஆமென். படிப்பதற்காக குறிக்கப்பட்ட நற்செய்தி பாடம் தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 38 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேளுங்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் 27 முதல். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு, உன் அங்கியை கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக்கொள்கிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டுமென்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன?
பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கணைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார் என்பவைகளே பாடம் படித்தாயிற்று. கிறிஸ்துவே உமது பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். பணிவாய் முழங்கால் படியிட்டு நாம் இறைவேண்டல் செய்வோமாக. ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் அன்பும் அருளும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் பொறுமை நிறைந்த எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்தரிக்கின்றோம், உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த ஓய்வு நாளின் காலையிலே நாங்கள் இருக்கின்ற இடங்களிலே ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக மனம் ஒருமித்து தம்மை தேடுகின்ற உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவருடைய தூய பிரசன்னத்தில் அமர்ந்து இந்த காலை தொழுகையிலே பங்கு பெறுகின்ற அனைத்து தம்முடைய பிள்ளைகளின் மேலும் கடவுளுடைய பேரருள் தங்கியிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அன்பு தெய்வமே, இருள் சூழ்ந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கின்றோம். எங்கு பார்த்தாலும் மக்கள் பயத்தோடும் பதட்டத்தோடும் கலக்கத்தோடும் வாழுகின்ற இந்த காலத்திலே ஆண்டவரின் அருள் வேண்டி நாங்கள் மன்றாடுகின்றோம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் துணிவுடன் இருங்கள். நான் உலகை வென்றேன் என்று வாக்கு பண்ணியவரே, கடல் மீது நடந்து காற்றையும் கடலையும் இறையாதே என்று அதை அமைதிப்படுத்தி அமிழ்ந்து போகிறோம் என்று கலங்கின சீடர்களை கரந்தூக்கி எடுத்து பயப்படாதிருங்கள், ஏன் சந்தேகப்பட்டீர்கள், உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சொல்லி அவர்களை தூக்கி எடுத்து எங்கள் அன்பு தெய்வமே, இன்றும் இந்த உலக வாழ்வில் நடக்கின்ற காரியங்கள், பயங்கரமான ஆபத்துகள், அழிவுகள், குறிப்பாக கொள்ளை நோயினுடைய தாக்கங்கள் எங்களை பதற வைக்கின்றது சுவாமி. என்றாலும் ஆண்டவர் எங்களுக்கு நம்பிக்கை நங்கூரமாயிருக்கின்றீரே, நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லுகின்றீரே. நம்பினவர்களை கைவிடுகிற தேவன் நீரல்ல, நம்பினவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கின்றவர், நம்பினோரை வாழ்விக்கின்ற வள்ளல். இந்த காலையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்பி கர்த்தரை நம்பி தம்மை சார்ந்து தம்மை நோக்கி வேண்டுதல் செய்கின்ற உமது பிள்ளைகளின் வாழ்விலே காணப்படுகின்ற எல்லா பதட்டங்களையும், எல்லா பயத்தையும், எல்லா கலக்கங்களையும், எல்லா சஞ்சலங்களையும், எல்லா கவலைகளையும், எல்லா கண்ணீரையும் மாற்றி ஆண்டவரே, அழுகுரலை கேட்கின்றவரே, உமது பிள்ளைகளுக்கு நீ இரக்கம் செய்கின்றீர், தம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். நம்பிக்கை இழந்து போகாதபடி நாட்கள் உமது கரத்தில் இருக்கின்றது, காலங்கள் உமது கரத்தில் இருக்கின்றது என்ற உணர்வோடு எங்கள் வாழ்வு உமது கரத்தில் அர்ப்பணித்து இறைவா எங்களை நடத்தும் என்று கண்ணீரோடு ஜெபிக்கின்ற உமது பிள்ளைகளுக்கு நீர் தருகின்ற புதிய நம்பிக்கையின் வாழ்வை இந்த புதிய நாளின் காலையிலே இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற உமது பிள்ளைகளுடைய வாழ்விலே கண்டுகொள்ள கிருபை தாரும். அன்பு தெய்வமே, வியாதி பலவீனங்கள், சுகவீனங்கள், நோய் நொடிகள் இவைகளால் அவதிப்படுகின்ற பிள்ளைகளுக்கு கிருபையாய் இறங்கி விடுதலை தாரும். அங்குமெங்கும் கொள்ளை நோய்கள் பரவி வருகிற காலமாயிருக்கிறது. அன்பு தெய்வமே, ஆனாலும் கர்த்தர் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கின்றீர். வெயிலுக்கு ஒதுங்குகிற புகலிடமாக, வெயிலுக்கு ஒதுங்குகின்ற நிழலாக, பெருவெள்ளத்திற்கு தப்புகின்ற புகலிடமாக ஆண்டவர் இருப்பதை ஒவ்வொருவரும் உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியான கிருபைகளை தாரும்.
ஆண்டவரை உன்னதமானவரை மறைவிடமாக்கி கொண்டு உன்னதமானவரை தாபரமாக கொண்டு வாழுகின்ற மது பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆபத்துகளுக்கு நீங்களாக்குகின்றீர், பாழாக்குகிற கொள்ளை நோய்களுக்கு தப்புவிக்கின்றீர் என்பதை கண்டு ஆண்டவரிடத்தில் புகலிடம் கொள்ளுகின்ற அனுபவங்களை இந்த காலையிலே ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவர் கிருபையாய் தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்கள் தேசத்துக்காக மன்றாடுகிறோம் சுவாமி. எங்கள் தேசத்திலே ஆண்டவரே காணப்படுகின்ற இந்த பொல்லாத கொள்ளை நோய் தொற்று நாளுக்கு நாள் தீவிரமாக இருக்கிறது என்பதை உணர்கின்றோம். அன்பு தெய்வமே கிருபையாயிரும் சாமி, எங்களுக்கு இறங்க வேண்டும், எங்கள் தேசத்துக்கு இறங்க வேண்டும். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற இந்த பாழாக்குகின்ற கொள்ளை நோய்கள் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு ஒரு சீக்கிரத்தில் நாங்கள் இதிலிருந்து ஒரு விடுதலை காண ஆண்டவர் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று கண்ணீரோடு நாங்கள் மன்றாடுகிறோம் சாமி. உலக நாடுகளிலும் போராடுகிற இந்த பொல்லாத தொற்று நோய்க்கு எதிரான போராட்டத்தில் ஆண்டவர் வெற்றியை தந்து உலக நாடுகளும் வெற்றி பெற எங்கள் தேசமும் வெற்றியை காண கிருபை தாருங்க. உலக நாடுகள் தலைவர்கள், சுகாதாரத்துறை, இன்னும் பல்வேறு துறைகள் இதற்காக எடுத்துக்கொள்ளுகின்ற முயற்சிகள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. வெகு சீக்கிரத்தில் ஆண்டவரே, இந்த தொற்று நோயினுடைய தாக்கத்தில் நாங்கள் பாதுகாக்கப்பட்டு எங்கள் இயல்பு நிலைக்கு திரும்புகின்ற நாளை எதிர்நோக்கி எங்கள் ஆண்டவருடைய கரங்களிலே எங்கள் வாழ்வை நம்பிக்கையோடு கையளித்து சுவாமி எங்களை நடத்தும் என்று கெஞ்சி நிற்கின்ற உமது பிள்ளைகளுக்கு நீர் அடைக்கலமாயிருக்கின்றீர், நீர் பலனாயிருக்கின்றீர், நீர் கோட்டையாயிருக்கின்றீர், நீர் தஞ்சமாயிருக்கின்றீர், நீர் புகலிடமாய் இருக்கின்றீர் என்பதை கண்டுகொள்ளும்படியான கிருபைகளை தாருங்க. அன்பு தெய்வமே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஏழை எளிய மக்கள், அனாதிகள், திக்கற்றவர்கள், ஆதரவற்றவர்கள், பசியிலும் பட்டினிலும் வாடுகின்ற மக்கள், நம்பிக்கை இழந்தவர்கள், சமூகத்திலே தள்ளப்பட்ட மக்கள், ஒதுக்கப்பட்ட மக்கள், குரல் வலைகள் நிறைக்கப்பட்ட மக்கள், உரிமைகள் மீறப்பட்ட, உரிமைகள் மறக்கப்படுகின்ற மக்கள், ஆண்டவரே வாழ்வுக்கான போராட்டங்களிலே ஆண்டவரே மது பிள்ளைகள் முன்னெடுத்து செய்கின்ற எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அன்பு தெய்வமே, வாழ்வளிக்கின்ற தேவா, உன் பிள்ளைகளுக்கு வாழ்வை தருகின்றவர், எங்களுக்கு வாழ்வு தரும்படியாக ஜீவனையே கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் எங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? எங்கெல்லாம் மக்களின் வாழ்வுகள் நசுக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் மக்களின் வாழ்வு அளிக்கப்படுகிறதோ, அங்கு வாழ்வாக வந்து செயல்படுகின்ற ஆண்டவராக நீங்கள் இருப்பதை காண கண்களை திறந்துள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் தலைவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து உம்முடைய அனந்த ஞானத்தால் அவளை நிறைத்து ஆண்டவரே மக்களின் நல்வாழ்வுக்காக அவர்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. மக்களுடைய முன்னேற்றத்திற்காக, நாட்டின் நலனுக்காக செய்கின்ற எல்லா திட்டங்களும் செயல்களும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைகள், திருச்சபையின் தலைவர்கள், பொறுப்பாளர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, ஆலயங்கள் எல்லாம் அடைபட்டு ஆராதனைகள் அற்றுப்போன ஒரு சூழ்நிலையிலே, ஓய்வு நாள் ஆசரிப்புகள் ஆலயத்திலே சென்று நாங்கள் ஆசரிக்க முடியாத இந்த சூழ்நிலையிலே அன்பு தெய்வமே, கண்ணீரோடும் கவலைகளோடும் ஆண்டவரே வீடுகளில் இருந்து கொண்டுமே நோக்கி இந்த நேரத்தில் பார்க்கின்ற போது கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் இறங்கி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா இருளின் அந்தகாரங்களையும் விலக்கி வெகு சீக்கிரத்திலே நாங்கள் விடுதலையோடு மகிழ்ச்சியோடு ஆலயத்திலே வந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கான வாய்ப்புகளை ஆண்டவர் எங்களுக்கு வழங்குகின்றீர் என்ற நிறைவோடு நாங்கள் எங்களை முழுமையாய் உம் கரங்களிலே கையளிக்க கிருபை தாருங்க. இந்த நாளிலும் கர்த்தாவே, வெளியிடங்களிலும் வெளிநாடுகளில் இருப்பவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். சாமி, உமது பிள்ளைகள் எங்கிருந்தாலும் பாதுகாப்பாக இருக்கட்டும், உம்முடைய பராமரிப்பும் உம்முடைய கண்காணிப்பும் உமது பிள்ளைகளோடு கூட இருப்பதாக என்று சொல்லி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். அன்பு தெய்வமே, அன்மையானவர்கள் இழந்து தவிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆறுதலை தாரும். பொருளாதாரத்திலே நலிவுற்றிருக்கிற பிள்ளைகள், வாழ்வாதாரங்களை இழந்திருக்கின்ற மக்கள், வருவாய்களை இழந்திருக்கின்ற மக்கள், வேலை வாய்ப்புகளை இழந்திருக்கின்ற பிள்ளைகள் ஆயிரம் ஆயிரமாய் அலைந்து கொண்டிருக்கிறார்களே. ஆமாண்டவரே, தினக்கூலிகள், அன்றாடம் காட்சிகள், இன்னும் பல்வேறு நிலைகளிலே தொழில் செய்கின்ற பிள்ளைகள் தங்களுடைய வாழ்வாதாரம் என்னமாகுமோ என்ற கேள்விக்குறியோடு கலங்கி கொண்டிருக்கிறாங்கப்பா. அந்த மக்களுக்காக மன்றாடுகிறோம். அப்பா, நம்பிக்கை இழந்து போகாதபடி அவர்களும் நம்பிக்கையோடு, திட நம்பிக்கையோடு ஆண்டவரே முன்னேறுகின்ற காலங்களை கிருபையாய் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். அன்பு தெய்வமே, நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்திய நாட்டின் ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாட்டினுடைய அனைத்து மக்களிலும் மக்கள் மேலும் ஆண்டவருடைய பேரருள் தங்கியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்கெங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ, சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ, மக்கள் அங்கெங்கெல்லாம் நம்பிக்கை பெற்று ஆண்டவர்கள் விசுவாசம் வைத்து வாழுகின்ற காலங்களை கர்த்தர் தாருங்க. அன்பு தெய்வமே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பல்வேறு மன அழுத்தங்கள், பல்வேறு மனபாரங்கள், மனக்கவலைகளோடு வாழுகின்ற மக்கள் ஆண்டவர் ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மனபாரங்களும், மனக்கவலைகளும், மன அழுத்தங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் நீர் நீங்களாக்கி விடுகின்ற கடவுள் உம்முடைய பிள்ளைகளை ரட்சித்தள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அவருடைய நல்வாழ்வுக்காக எதிர்நோக்கி இருக்கின்ற எல்லா விதமான காரியங்களையும் ஆண்டவர் ஏற்ற நேரங்களில் அருளி செய்து ஆசீர்வாதமான வாழ்வை கண்டுகொள்ள கிருபை தாருங்க.
நம்பிக்கையை விட்டு விடாதிருக்கட்டும் சுவாமி. வாழ்க்கையில் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும், குறைவுகளெல்லாம் நிறைவாகட்டும். என் ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆண்டவர் எங்களுக்கு வெற்றி தருவார். ஆண்டவர் எங்களுக்கு வாழ்வு உண்டு என்று சொல்கிற நம்பிக்கையை அவர் இழந்து விடாதபடி வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான காலங்களை தந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கின்றோம். ஒரு விசை கூட உடைய திருப்பாதத்திலே இந்த நாளை சமர்ப்பிக்கிறோம். வருகின்ற நாட்கள் அனைத்து பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமான காலங்களாக இருக்கட்டும். ஜெபத்திலே இணைந்திருக்கின்ற தொழுகையிலே பங்கு வருகிற அனைத்து மக்களையும் உம்முடைய திருவடிகளை நாங்கள் சமர்ப்பித்து மன்றாடுகின்ற போது எங்கள் மன்றாட்டை கேட்கின்ற ஆண்டவர் அனைவருடைய வாழ்விலும் நிறைவான வாழ்வை, வளமான வாழ்வை, ஆசீர்வாதமான வாழ்வை தந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேடும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நாம் யாவரும் நம்முடைய ஜெபத்தை ஒன்று திரட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த இறைவேண்டலை ஏறெடுப்போமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னித்தருளும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமீன். நாம் யாவரும் இருந்த இடங்களிலேயே கரங்களை தட்டி எழுப்புதல் கீதங்களில் 325வது பாடலை பாடுவோம். எழுப்புதல் கீதங்கள் 325. மாறிடா எம் மானேசரே என்ற பாடல். இயேசுவில் எனக்கு மிகவும் அன்பானவர்களே, இந்த காலை ஆராதனையிலே பங்கு வருகிற உங்கள் யாவரையும் மறுபடியுமாக இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆண்டவரை ஆராதிப்பதற்கான தருணத்தை கடவுள் நமக்கு இன்றும் இந்த ஊடகத்தின் வாயிலாக தந்திருக்கின்றார். அதற்காக ஆண்டவரை போற்றுவோம். சீக்கிரத்திலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து, ஆலயத்திலே வந்து கடவுளை ஆராதிப்பதற்கான வாய்ப்பினை இறைவன் நமக்கு வழங்குவார் என்ற நிறைவோடு விசுவாசத்தோடு தொடர்ந்து நம்முடைய பயணத்தை தொடர உங்களை அன்போடு கேட்கின்றேன். நீங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்து ஊழியங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறதை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றேன்.
ஆலயத்தை குறித்தும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கான காரியங்களை குறித்தும் திருப்பணிகளை குறித்தும் அவருடைய திருப்பணியாளர்களை குறித்தும் நீங்கள் அக்கறை கொள்ளுகின்றீர்கள், கரிசனை கொள்ளுகின்றீர்கள். உங்களை வாழ்த்துகின்றேன். அதே நேரத்தில் நாங்களும் ஊழியக்காரர்களாக உங்களுக்காக ஜெபிக்கவும் உங்களுக்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடவும் எப்போதும் ஆயத்தமாக இருக்கின்றோம். நாம் இணைந்து கடவுளுடைய அரசை கட்டுவதற்கு இறைவன் நமக்கு பலன் தருவாராக. இந்த கால வேளையிலே சிந்தனை ஆண்டுடைய வார்த்தைகளை சிந்திப்பதற்காக ஆயத்தப்படுகின்ற போது அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட தலையாங்கம் உன்னதமான கடவுளின் மக்கள் யார். கடந்த வாரத்திலே யார் பேறு பெற்றவர்கள் என்று சிந்தித்தோம். இந்த நாளிலே உன்னதமான கடவுளின் மக்கள் யார். நாம் அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருந்தோம், அடையாளம் இழந்திருந்தவர்களாக இருந்தோம், முகவரி இல்லாமல் இருந்தோம், பல்வேறு நிலைகளிலே ஒடுக்குதலுக்கு ஆளானோம், தள்ளப்பட்டவர்களாக இருந்தோம், ஓரம் கட்டப்பட்ட மக்களாக இருந்தோம். கடவுள் நம்மை தேடி வந்து மீட்டு நம்மை அவருடைய சொந்த ஜனமாக அவர் தெரிந்து கொண்டார். அதை பற்றி பவுலடிகளார் சொல்லுகின்ற போது நாம் இனி அந்நியர்களும் பரதேசிகளும் அல்ல, கடவுளுடைய ஒரே வீட்டாரும் ஒரே நகரத்தாருமாய் இருந்து அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம், அவர் மீது கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் கடவுளுடைய மக்கள் என்று அழைக்கப்படுவதனாலே கடவுள் நம் மீது பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள் என்று சொல்கின்றார். நாம் கடவுளின் மக்கள், கடவுளின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவது எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய அன்பு. இறைவன் நம் மீது வைத்த அன்பினாலே அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. யாருமே சாத்தானுக்கு பிள்ளை, பிசாசுக பிள்ளை என்று அழைக்கப்பட விரும்ப மாட்டோம். நாம் இறைவனுடைய பிள்ளைகள், கடவுளின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகின்ற போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் யார் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற ஒரு கேள்வி இங்கு எழுகின்றது. எல்லோரும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள், அனைவருமே கடவுளுடைய சாயல்கள். ஆனால் அத்தகைய நிலையிலும் கடவுளின் மக்களாக வாழ்கின்றவர்கள் யார்? பிரியமானவர்களே, கடவுளின் அரசுக்குட்பட்டு அவருடைய பிள்ளைகளாக வாழ்கின்றவர்கள் யார் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். கடவுளின் பிள்ளைகளாக அழைக்கப்படுகின்ற பாக்கியம் பெற்ற தகுதி பெற்றவர்கள் யார் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அதற்கு ஆதாரமாக ஆண்டவர் இயேசுநாதர் நற்செய்தி நூலிலே சொல்லும்போது லூக்கா 6ஆம் அதிகாரம் 31, 32, 33 ஆகிய 3 வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், கடவுளின் மக்கள் யார் என்பதை குறித்த அந்த விளக்கம் அங்கு இருக்கின்றது. வாசியுங்கள். மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களே சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. முன்பு ஒரு காலத்திலே புரோக்ளூஸ் என்று சொல்லுகின்ற ஒரு செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவரிடம் ஏராளமான அடிமைகள் இருந்தார்கள். அந்த அடிமைகளுக்குள் பாலூஸ் என்று சொல்லுகின்ற ஒரு அடிமையும் இருந்தார். இந்த அடிமையை அந்த செல்வந்தருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் அவர் கண்ணியமுடையவராகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் பொறுப்புடையவராகவும் அவர் காணப்பட்டார். ஒரு நாள் இந்த புரோக்ளூஸ் பாலூஸ் என்று சொல்லுகின்ற அடிமையை அழைத்து கொண்டு அடிமைகளை விற்கின்ற அடிமை சந்தைக்கு சென்றார்கள். அப்போது அந்த அடிமை சந்தையிலே மெலிந்த தேகத்தோடு ஒரு முதிர்ந்த வயதுடையவர் காணப்பட்டார். அப்போது இந்த பாலூஸ் தன்னுடைய எஜமானிடத்திலே இந்த மெலிந்த தேகத்தோடு இருக்கின்ற முதியவரை விலைக்கு வாங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்போது அந்த புரோக்ளூஸ், நீ உண்மையிலேயே சொந்த அறிவோடு தான் இதை சொல்லுகிறாயா? இந்த மெலிந்த தேகமுடைய இந்த வயதான முதியவரை விலைக்கு வாங்கி என்ன செய்வது என்று கேட்டார். அப்போது இந்த பாலூஸ், இந்த வயதான முதியவர் 2 ஆள் வேலை செய்வார், ஆகவே இவரை வாங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மறுத்த அந்த எஜமான் இந்த பாலூசனுடைய வார்த்தைக்கு உட்பட்டு, சரி உன்னுடைய விருப்பப்படியே வாங்குவோம் என்று சொல்லி அந்த முதிர்ந்த வயதான மெலிந்த தேகமுடைய அந்த முதியவரை விலைக்கு வாங்கி கொண்டு சென்றார்கள். நாட்கள் நகர்ந்தது. பாலூஸ் தன் எஜமானிடம், இவர் 2 ஆள் வேலை செய்கிறார்,
என்று சொன்னது எப்படியாக உண்மையாக இருக்கின்றதா என்பதை பார்ப்பதற்காக எஜமான் வருகின்றார். அப்போது உண்மையிலேயே 2 ஆள் வேலைக்கு அதிகமாக நடந்திருக்கின்றது என்று பார்க்கின்றார். ஆனால் அவர் பார்த்தபோது கண்டுகொண்ட ஒரு உண்மை என்னவென்றால், இந்த 2 ஆளுக்கு வேலை செய்தது இந்த முதிர்ந்த நிலையில் இருந்த அந்த அடிமை அல்ல, மாறாக இந்த பாலூஸ் தான் என்பதை கண்டுகொண்டார். அவர் செய்ய வேண்டிய வேலையை இந்த பாலூஸ் செய்து கொண்டிருப்பதை கண்டார். அப்போது உடனே புரோக்ளோஸ் பாலூஸை அழைத்து, என்ன நீ இந்த பெரியவர் மீது எவ்வளவு அக்கறை வைத்திருக்கிறாய், அந்த பெரியவரிடத்தில் எவ்வளவு அன்பு காட்டுகின்றாய், அவர் உனக்கு தந்தையா, இல்லை என்றால் அவருடைய உறவினரா, இல்லை என்றால் உனக்கு தெரிந்தவரா என்று கேட்டார். அப்போது இந்த பாலூஸ் சொன்னார், இல்லை, அவர் என்னுடைய எதிரி. சிறு வயதிலே நானும் என்னுடைய சகோதரர்களும் என் தந்தையோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒரு நாள் இந்த முதியவர் தான் என்னுடைய தந்தையை கொன்றுவிட்டு எங்களை அடிமையாக விட்டுவிட்டார். ஆகவே இந்த முதியவரை நான் அடிமை சந்தையிலே அதே நபரை பார்த்தபோது அவரிடத்தில் எனக்கு ஒரு தனி பாசமும் அன்பும் ஏற்பட்டது. ஏனென்றால் நான் கிறிஸ்தவன், நான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆகவே இவரை நான் விரோதிக்கவில்லை, மாறாக இவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்று விரும்பி இவரை விலைக்கு வாங்கி கொண்டு வரும்படி சொன்னேன் என்று அவரிடத்திலே அன்பும் அக்கறையும் கொண்டு நான் செயல்படுகிறேன் என்று சொல்லி பாலூஸ் சொன்னதை கேட்ட அந்த எஜமான் புரோக்ளூஸ் அதிர்ந்து போனார். இப்படிப்பட்ட பகைவர்களை மன்னித்து அன்பு செய்கின்ற மனிதர்களும் இருப்பார்களா என்று அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி, ஆச்சரியம் காத்திருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னதமான கடவுளின் மக்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்ற நமக்கு நாம் எவ்விதமாக வாழ வேண்டும்? நாம் எல்லாரும் உன்னதமான கடவுளின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று அழைப்பு பெற்றிருக்கின்றோம். ஆகவே அந்த அழைப்பிற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படி அழைக்கப்பட்டிருக்கிற நாம் கடவுளுடைய உன்னத பிள்ளைகளாக, உன்னத கடவுளின் மக்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து திருமறை நமக்கு தருகின்ற சிந்தனையை இந்த காலையிலே சிந்திப்பது நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று ஆண்டவருக்குள் நம்புகின்றேன். அதற்கு ஆதாரமாக முதலாவதாக, வன்முறை செய்கின்றவர்கள் கடவுளின் மக்களாக இருக்க முடியாது, வன்முறையாளர்கள் கடவுளின் மக்களாக இருக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே அருள்நாதர் இயேசு அதை பற்றி சொல்லும்போது வாசியுங்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு, உன் அங்கியை எடுத்துக்கொள்கிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. பாருங்கள், உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு என்று சொல்கிறார். ஆண்டவர் இயேசு இங்கு வன்முறையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகின்றது. அப்படியானால் உன்னத கடவுளின் பிள்ளைகள் வன்முறையாளர்களாக இருக்க முடியாது என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு உணர்த்துகின்றது. இன்று உலகத்திலே 3 விதமான மனிதர்கள் இருக்கின்றார்கள். அதில் முதல் வகை வன்முறையாளர்கள். இப்படிப்பட்டவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? அடித்தால் திருப்பி அடிக்க வேண்டும், கண்ணுக்கு கண், ஒரு கண்ணை எடுத்தால் அடுத்த கண்ணை எடுக்க வேண்டும், பல்லுக்கு பல், இந்த ஒரு எண்ணத்தோடு சிந்தனையோடு வாழ்கின்றவர்கள் வன்முறையாளர்கள். அன்பானவர்களே, இவருடைய எண்ணமெல்லாம் வன்முறையால் தான் வாழ்வு வரும் என்பது. இயேசுவின் காலத்திலே வாழ்ந்த தீவிரவாத குழுவை இதற்கு எடுத்துக்காட்டாக கொள்ளலாம். பிரியமானவர்களே, அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வன்முறையால் தான் நாம் வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்று எண்ணினார்கள். அப்படிப்பட்ட மனநிலை அவர்களுக்குள்ளாக இருந்தது. நாம் சுதந்திரம் பெற்றிருக்கின்றோம். இந்திய நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடியவர்கள் பலர். அதிலே 2 விதமான பிரிவினர்கள் இருந்தால் என்பது நமக்கு தெரியும். ஒன்று மிதவாதிகள், இன்னொன்று தீவிரவாதிகள். மிதவாதத்தை சார்ந்தவர்கள் அண்ணல் காந்தியடிகள், அவரை போன்றவர்கள். அண்ணல் காந்தியடிகளுடைய கோட்பாடு, கொள்கையெல்லாம் கத்தியின்றி இரத்தமின்றி சுதந்திரத்தை பெற வேண்டும், கத்தியின்றி இரத்தமின்றி சுதந்திரத்தை பெற்றுத்தந்தார்கள். பிரியமானவர்களே, சிலருடைய எண்ணப்படி வன்முறைக்கு வன்முறைதான் என்ற தீர்வு இன்று உலகில், அப்படி பார்த்தால் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது, யாருமே வாழ முடியாது. ஆகவேதான் காந்தியடிகள் அந்த மிதவாத சிந்தனையோடு மிதவாதத்தை கையில் எடுத்து கத்தியின்றி இரத்தமின்றி சுதந்திரத்தை நமக்கு பெற்றுத் தந்தார்கள்.
தீவிரவாதத்தினால் பெற முயற்சித்திருந்தால் இன்று உலகத்தில் யாருமே வாழ்ந்திருக்க முடியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முள்ளை முள்ளால் எடுக்க வேண்டும் என்றால் கண்ணில் விழுந்த ஒரு முள்ளை முள் கொண்டு எடுக்க முடியுமா? முடியவே முடியாது. அது சாத்தியமில்லை. அதே போலதான் உலகத்தில் அமைதி பிறக்க வன்முறை ஒருபோதும் தீர்வாக முடியாது. இந்த உலகத்தில் அமைதி பிறக்க வேண்டுமானால் அதற்கு தீர்வு வன்முறை அல்ல, மாறாக அது அன்பினால் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அமைதி பிறக்க ஒருபோதும் தீர்வு வன்முறை அல்ல. சவுல் ஒரு வன்முறையாளன். பிரியமானவர்களே, சவுலும் தாவீதும் ஜென்ம விரோதிகளாக சவுல் தாவீதை பகைக்கின்றான். தொடர்ந்து அவனுடைய பிராணனை அழிப்பதற்கு வகை தேடிக் கொண்டிருக்கின்றான். ஒரு முறை சீப்ரு தீவிலே வனாந்தரத்திலே அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கின்றார்கள். தாவீதை தேடிக்கொண்டு போகின்றான் 3000 வேலையாட்களோடு, 3000 படை வீரர்களோடு. இதை அறிந்த தாவீதும் அங்கு செல்கின்றார். தாவீது இதை கேள்விப்படுகின்றார். திடீரென்று இவர்களுக்கு தூக்கம் வந்துவிட்டது. இந்த பாளையத்தில் நேரம் இருட்டானபடினாலே தூங்குகின்றார்கள். இவனுக்கு கடவுள் அயர்ந்து நித்திரை வாழ பண்ணினார் சவுலுக்கு. அவன் தூங்கிவிட்டான். வாகனத்திலே அவன் சென்ற அந்த ஒட்டகத்திலேயே இறங்கி அப்படியே தூங்கி கொண்டிருக்கின்றான் வனாந்தரத்திலே. அந்த ராத்திரியிலே அவனுக்கு நித்திரை வந்ததினாலே தூங்குகின்றான். அப்போது தாவீதும் அவனுடைய வேலைக்காரன் அபிசாயும் அங்கே வருகின்றார்கள். பிரியமானவர்களே, இவர்கள் நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த சவுலோடு எதிரியாகிய சவுலோடு இருந்த படையெல்லாம் தூங்கி கொண்டிருக்கின்றது. பாருங்க, இந்த சூழ்நிலையை கொஞ்சம் எண்ணி பாருங்க. இப்போது இவருடைய கையிலே இருக்கின்றார்கள். தாவீது நினைத்தால் அவனை அப்படியே கொன்று விடலாம். ஏனென்றால் தாவீதுனுடைய பிராணனை முகாந்திரமில்லாமல் அழிப்பதற்கு தேடிக்கொண்டிருக்கின்றவன் தான் இந்த சவுல். கடவுள் இப்போது அவனுடைய கையிலே, தாவீதின் கையிலே ஒப்புக் கொடுக்கின்றார். ஆனால் தாவீதிடத்தில் இருக்கின்ற நற்குணத்தை பாருங்கள். அபிசாய் தாவீதினுடைய படைவீரன் சொல்லுகின்றான், தாவீதினுடைய படைத்தலைவன் சொல்லுகின்றான். என்ன சொன்னான் பாருங்கள். அந்த வசனத்திலே நாம் வாசிப்போம் என்று சொன்னால் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். போதும் பாருங்கள். தாவீதினுடைய படைத்தலைவன் சொல்லுகிறான், இன்று கடவுள் நம்முடைய எதிரியாகிய சவுலை நம் கரத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே அவனை 2 குத்தாக அல்ல, ஒரே குத்தாக குத்தி அவனை கொலை செய்யட்டுமா என்று கேட்கும்போது தாவீது சொல்லுகின்றான். அடுத்த வசனத்தில் 9-10 நாம் படிப்போமானால் தாவீது அவனை தடுக்கின்றான். கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தமை மேல் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொல்லிவிட்டு சொல்றார். 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவரை அழைத்து அவருடைய காலம் வந்து அவன் மரித்து, அல்லது தேவன் அவனை அடித்து, அல்லது யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய என் கையை அவன் மேல் நீட்ட மாட்டேன், நான் அவன் மேல் கை போடுவதில்லை என்று தாவீது உறுதியாக இருக்கின்றார். வன்முறையினால் சமாதானத்தை, வாழ்வை பெற்றுக்கொள்ள தாவீது விரும்பவில்லை. அன்பானவர்களே, இங்கே தாவீதினுடைய நற்குணம் விளங்குகின்றது. நாம் கடவுளின் மக்கள் என்று நம்மை காண்பிப்பது எப்படி? வன்முறையினால் அல்ல. வன்முறையினால் நாம் கடவுளின் மக்களாக இருக்க முடியாது என்ற செய்தி இங்கே சொல்லப்படுகின்றது. 1 சாமுவேல் 26-25 நாம் படிப்போம் என்று சொன்னால், இந்த சவுல் தன்னை கடவுள் தாவீதின் கையிலே ஒப்படைத்தார் என்று அறிந்து கொள்ளுகின்றான். தாவீது இந்த சவுலிடத்திலே இருந்த தண்ணீர் சொம்பு, ஈட்டி போன்றவற்றை எடுத்துக்கொண்டு போய் தூரத்தில் நின்று காண்பிக்கிறான். பாரும், கடவுள் இன்று உண்மை என் கையிலே ஒப்பு கொடுத்தார், ஆனால் நான் உண்மை கொல்லவில்லை என்று சொன்னபோது சவுலுக்கு ஆச்சரியம். அவன் என்ன சொல்லுவான் பாருங்க, நீ உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவன். அந்த 25ஆம் வசனம், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், உண்மையிலேயே நீ ஆசி பெற்றவன் என்று சொல்லுகின்றான். கடவுளின் பிள்ளை, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை சவுலே அங்கே சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உன்னத கடவுளின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எப்படி இருக்க முடியும்? வன்முறை செய்கின்றதன் மூலமாக, தீவிரவாதம் செய்வதன் மூலமாக, அநீதிகளையும் அட்டூழியங்களையும் செய்வதன் மூலமாக கடவுளின் பிள்ளைகளாக நாம் இருக்க முடியாது. இரண்டாவது ஒரு மனிதர் யார் என்று சொன்னால், எதையும் எதிர்பார்த்து அன்பு செய்கின்றவர்கள்.
ஒன்று வன்முறையாளர்கள். அந்த வன்முறையாளர்கள் கடவுளின் மக்களாக இருக்க முடியாது. இரண்டாவது, எதையும் எதிர்பார்த்து அன்பு செய்கின்றவர்கள் கடவுளின் மக்களாக இருக்க முடியாது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 48, 49 ஆகிய வசனங்களை நாம் படிப்போமானால் வாசிய கேட்போம். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். பாருங்கள், மண்ணானவர் எப்படிப்பட்டவோ அப்படி மண்ணுக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்கள் தான். முந்தின ஆதாமாகிய மனுஷன் மண்ணிலிருந்து உண்டானவன். பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், அந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கின்ற நாம், அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களாக வாழுகின்ற நாம் அந்த இயேசுவை போல நடக்க வேண்டும். அந்த இயேசு வானத்திலிருந்து வந்த கர்த்தர். நாம் வானவருடைய சாயலை தரித்திருக்கின்றோம். ஆகவே வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ அப்படியே வானத்துக்குரியவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. நாம் வானத்துக்குரியவர்கள், அந்த சாயலை அணிய வேண்டும். மண்ணானவர்கள் நடப்பது போல நாம் நடக்க முடியாது. இந்த உலகத்தாரை போல நாம் நடக்க முடியாது. மண்ணுக்குரியவர்களைப் போல நாம் தேட முடியாது. மண்ணுக்குரியவர்களைப் போல நாம் வாழ முடியாது. நாம் விண்ணகத்தின் சாயலை தரித்தவர்கள், விண்ணிலே வாழ பிறந்தவர்கள், நாம் விண்ணுக்குரியவர்கள் என்ற செய்தியை இங்கே புனித பவுலடிகளார் சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே வானவரின் சாயலை அணிந்திருக்கின்ற நாம் இந்த முதல் வகையை சார்ந்த வன்முறையாளர்களைப் போல இருக்க முடியாது. இரண்டாம் வகையை சார்ந்த எதிர்பார்த்து அன்பு செய்யக்கூடியவர்களாக இந்த உலகிலே இருக்கின்ற மற்றொரு கூட்டத்தைப் போலவும் இருக்க முடியாது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் எதிர்பார்த்து அன்பு செய்கின்ற ஒரு தன்மையிலே இருப்போம் என்று சொன்னால் நாம் கடவுளின் மக்களாக இருக்கவே முடியாது. ஒரு பொருளை கொடுப்பதிலே துவங்கி அன்பு செய்வது வரை எல்லாமே எதிர்பார்த்து தான் நன்மை செய்கின்றோம். வேதம் சொல்கிறது, கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள். அப்படியா என்ன அர்த்தம்? நம்ம அன்பு செய்தாலும் சரி, நன்மை செய்தாலும் சரி, எந்த எதிர்பார்ப்புமின்றி அன்பு செய்ய வேண்டும், எந்த எதிர்பார்ப்புமின்றி நன்மை செய்ய வேண்டும். அதுதான் கடவுளுடைய பிள்ளைகளுடைய தன்மை. நான் உனக்கு ஒன்று செய்தால் நீ எனக்கு அதற்கு பதில் செய்ய வேண்டும் என்றால் அது இறைவனுடைய பிள்ளைகளின் தன்மை அல்ல. இப்படி எதிர்பார்ப்பதல்ல. அன்பு செய்பவர்களை மட்டும் அன்பு செய்வதல்ல, பிரியமானவர்களே, பகைவர்களை அன்பு செய்வது. லூக்கா 6ஆம் அதிகாரம் 32, 33 ஆகிய வசனங்களிலே ஆண்டவர் இயேசுநாதர் விதமாகத்தான் உங்களை நேசிப்பவர்களை நீங்கள் நேசித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அவர்களை நேசிக்கிறவர்களை நேசிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் பாவிகளும் அப்படி செய்கிறார்களே என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகவே கடவுளின் மக்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றவர்கள், கடவுளின் மக்களாக இருக்க விரும்புகின்றவர்கள், கடவுளின் மக்களாக வாழ அழைப்பு பெற்றவர்கள் எதிர்பார்த்து அன்பு செய்வதல்ல, எதிர்பார்த்து நன்மை செய்வதல்ல, மாறாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதபடி, எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காதபடி அன்பு செய்கின்றவர்கள், நன்மை செய்கின்றவர்கள், அவர்கள்தான் கடவுளின் மக்கள். எதிர்பார்த்து அன்பு செய்பவர்கள் கடவுளின் மக்களாக இருக்க முடியாது. இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கின்றார்கள். எதிர்பார்த்து அன்பு செய்வது, எதிர்பார்த்து நன்மை செய்வது, வன்முறையாளர்களாக வாழ்வது, வன்முறையினால் வாழ்வு பெற்றுக்கொள்ள விரும்புவது, இப்படிப்பட்ட 2 விதமான மனிதர்கள் நாம் பார்த்தோம். மூன்றாவதாக பார்ப்போம் என்று சொன்னால் லூக்கா 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போமானால் அந்த வசனத்தை வாசிப்போம். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இங்கே பகைவர்களை அன்பு செய்கின்றவர்கள் மூன்றாவது மனிதர்கள். முதல் 3 வகையை சொன்னேன். முதல் வகை வன்முறையாளர்கள், வன்முறையினால் வாழ்வு தேடுகின்றவர்கள், அவர்கள் கடவுளின் மக்களாக இருக்க முடியாது. இரண்டாவது எதிர்பார்த்து அன்பு செய்கின்றவர்கள், நான் உன்னை செய்தால் நீ எனக்கு ஒன்று செய்ய வேண்டும், நான் உன்னை நேசித்தால் நீ என்னை நேசிக்க வேண்டும், இப்படி எதிர்பார்த்து எக்ஸ்பெக்டேஷன், இவர்களும் கடவுளின் மக்களாக இருக்க முடியாது. 2 விதமான மனிதர்களை பார்த்தோம். மூன்றாவது வகை மனிதர்கள் பகைவர்களை அன்பு செய்கின்றவர்கள். இவர்கள்தான் கடவுளின் மக்களாக இருக்க முடியும் என்பதை ஆண்டவர் இயேசுநாதர் தெளிவுபடுத்துகின்றதை பார்க்கின்றோம்.
முதலில் சொன்னேன், சவுல், தாவீது அவர்கள் பகைஞர்கள். தொடர்ந்து தாவீதுக்கு பல நெருக்கடிகளை சவுல் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். எப்படியாகிலும் தாவீதை தொலைத்து கட்ட வேண்டும் என்று அவரை துரத்தி கொண்டே இருக்கின்றார். தாவீதை ஓட ஓட விரட்டி கொண்டே இருக்கின்றான் சவுல் ராஜா. ஆனால் அத்தகைய சூழ்நிலையிலும் தன்னை கடவுள் அவனுக்கு அயர்ந்த நித்திரை வாழ பண்ணி தாவீதின் கையிலே ஒப்பு கொடுத்து கூட, அவனுக்கு அந்த தருணத்தை கொடுத்து கூட, அவன் அந்த பகைவனை நேசித்து அவன் மேல் கை போடவில்லை என்று ஆண்டவருடைய வேதம் சொல்கின்றது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே வன்முறையாளர்கள் எதையும் எதிர்பார்த்து அன்பு செய்யக்கூடியவர்கள் வரிசையிலே மூன்றாவது வரக்கூடியவர்கள் பகைவரையும் அன்பு செய்யக்கூடியவர்கள், தீமைக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, நீ தீமையினாலே வெல்லாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. நாம் கையில் எடுக்கின்ற ஆயுதம் தீமைக்கு தீமை அல்ல, தீமைக்கு நன்மை. நன்மை செய்ய நாம் படிக்க வேண்டும், நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். நன்மை செய்வதிலே நாம் சோர்ந்து போகக்கூடாது. நன்மை செய்தால் நமக்கு மேன்மை உண்டு. பாவம் செய்தால் அது பாவம் வீட்டு வாசல் படியிலே படுத்திருக்கும். ஆகவே நாம் நன்மை செய்ய வேண்டும். தீமை செய்கிறவர்களுக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டுமா? அதுதான் கடவுளுடைய மக்களாக இருக்கக்கூடிய தகுதி. பகைவர்களை அன்பு செய்வதென்பது இந்த உலகத்தின் போங்குக்கு எதிராக சொல்லக்கூடிய ஒன்று. இது எல்லாராலும் முடியாது. ஆனால் தூய ஆவியின் அருட்பொழிவு பெற்றவர்களுக்கு தான் இது முடியும். எல்லாராலும் பகைவர்களை நேசிக்க முடியுமா? எல்லாராலும் சத்துருக்களை நேசிக்க முடியுமா? நம்மை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய முடியுமா? அது கஷ்டமான காரியம்தான். ஆனால் ஆண்டவரால் அருள்பொழிவு பெற்ற, ஆண்டவரால் அபிஷேகம் பெற்ற, ஆண்டவருடைய ஆவியானவரை பெற்றிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது சாத்தியமாகும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிப்போம் என்று சொன்னால், அந்த வசனத்திலே அதை தான் நாம் வாசிக்கின்றோம். நீங்கள் படித்து பாருங்கள். ரோமர் 5:5 தூய ஆவியார் மூலமாய் அந்த அருளை தேவன் நமக்கு தருகிறார். சத்துருக்களை நேசிக்கக்கூடிய அருள், பகைவர்களை அன்பு செய்யக்கூடிய அருள் அவருடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கடவுள் தருகின்றார். தூய ஆவியானுடைய அருட்பொழிவை பெற்று பகைவர்களை அன்பு செய்கிற போது, தீமை செய்வோருக்கு நாம் நன்மை செய்கிற போது நாம் உன்னத கடவுளின் மக்களாக மாறுகின்றோம் என்பதற்கு மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஆகவே அன்பான திருச்சபையே, கடவுள் தன்னை வெறுப்போருக்கும் தன்னை இகழ்வோருக்கும் தன்னை நிந்திப்போருக்கும் அன்பு செய்கின்றார். திருமறையிலே நாம் படிக்கின்ற போது, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி அநீதி உள்ளவர் மேலும் நீதி உள்ளவர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் அவர் எல்லோருக்கும் நன்மை செய்கின்ற ஆண்டவர். சிலுவையிலே அதை நாம் பார்க்கின்றோம். இயேசுநாதர் சிலுவையிலே தொங்குகின்ற போது அவரை சூழ்ந்து நிற்கின்றவர்கள், அவரை சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்தவர்கள், அவரை நிந்தித்து பரிகாசம் பண்ணுகின்ற கூட்டம் அவரை சூழ்ந்து நிற்கிறார்கள். எவ்வளவோ வசைமொழிகளை வசைபாடி கொண்டிருக்கின்றார்கள். ஒருவன் சொல்கிறான், நீ கிறிஸ்துவானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று பரிகாசம் பண்ணுகிறான். உன்னை நீயே ரட்சித்தாய், மற்றவர்களை ரட்சித்தாய், உன்னை நீ ரட்சித்துக்கொள் என்று சொல்லுகிறான். எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை பரிகாசங்கள். அவர் சிலுவையின் கொடிய வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அதன் மத்தியிலும் அந்த வேதனையை விட பயங்கரமான வேதனை மனிதர்களுடைய வருகின்ற வாயினால் வருகிற வார்த்தையின் சொற்களால் வருகிற வேதனை. இதன் மத்தியிலும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அங்கே அவர்களுக்கு அன்பை பொழிகின்றார். அந்த சூழ்நிலையிலும் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்கின்றார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இயேசு நன்மையே செய்தார். தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்தார். எல்லோரையும் நேசித்தார். நீங்கள் படித்து வேதத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், சிலுவையிலே கூட அவர் தொங்கும் பொழுது அவருடைய விழாவில் ஒருவன் ஈட்டினால் குத்தினான். ஒரு போர் சேவகன். அவன் ஒற்றை கண்ணன். ஒரு கண்ணவனுக்கு பார்வையில்லை என்று வரலாறு சொல்கின்றது. அவனுடைய பெயர் சொல்லப்படவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உடலிலிருந்து கடைசி சொட்டு இரத்தமும் நீருமாய் புறப்பட்டது. அதில் ஒரு சொட்டு அந்த ஒற்றை கண்ணனுடைய கண்ணிலே பட்டபோது அவனுடைய மறுகண்ணை போல அந்த கண்ணும் சொஸ்தமானது என்று வரலாறு சொல்கின்றது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், ஆண்டவர் தன்னை முழுமையாக அன்பு செய்ய ஒப்பு கொடுத்தார். இந்த அன்புதான்
ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்திலும் இருக்க வேண்டும். பகைவர்களை அன்பு செய்கின்றவர்கள், அவர்கள்தான் உண்மையான கடவுளின் மக்களாக இருக்க முடியும். நம்மை வெறுப்போரையும் நம்மை இகழ்வோரையும் நம்மை எதிர்ப்பவர்களுக்கு நாம் அன்பு செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்ற அதன் வழியாக நாம் கடவுளின் மக்களாக வாழ முடியும், கடவுளின் மக்களாக இருக்க முடியும் என்ற செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. அன்பு ஒன்றுதான் எதிரிகளை நண்பர்களாக்கும் என்று ஜூனியர் மார்ட்டின் லூத்தர் கிங் சொல்லுகிறார். அன்பு ஒன்றுதான் எதிரிகளையும் நண்பர்களாக்குகின்றது. இன்றைய உலகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது, அன்பு செய்யும்போது, நன்மை செய்யும்போது அந்த எதிரிகளையும் நண்பர்களாக மாற்றுகின்றது. அந்த ஆற்றல் இந்த அன்புக்கும் நன்மை செய்வதற்கும் உண்டு. பகைவர்களை அன்பு செய்கின்ற போது அந்த ஆற்றல் அவர்களை எதிரிகளாக அல்ல, அவர்களை நண்பர்களாக மாற்றிவிடுகிறது. அந்த ஆற்றல் அந்த அன்புக்கு உண்டு, அந்த நன்மை செய்கிற தன்மைக்கு உண்டு, பகைவர்களை அன்பு செய்கின்ற தன்மைக்கு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தன்னலமற்ற பிரதிபலன் எதிர்பாராத அன்பு பகைவரையும் நண்பராக்கும், அதே நேரம் நம்மை உன்னத கடவுளின் மக்களாகவும் மாற்றுகிறது. ஆகவே எல்லோரையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செய்வோம், தீமை செய்கின்றவர்களுக்கு நன்மை செய்வோம். அதன் வழியாக இறைவனுடைய அருளையும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் நம் வாழ்விலே நிறைவாக பெற்று வாழ்வோம் என்று இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். அவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவிமடுப்போம், கர்த்தருடைய வசனத்தை உள்வாங்கி ஆண்டவருடைய மக்களாக நாம் வாழ்வோம், அவருடைய அருளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் வழியாக நம் அனைவரையும் இந்த வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நாம் யாவரும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர்கள் விசுவாசத்தின் வழியாக உறுதி செய்து கொள்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உப்புவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வவல்லமுள்ள பிதாவாகிய கடவுளின் வலதுபாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். தொழுகையினுடைய நிறைவுக்காக கீர்த்தனைகளிலே 313வது பாடலை பாடுவோம். கீர்த்தனை 313, அன்பே அன்பே ஆருயிர் உறவே என்ற பாடல். கீர்த்தனை 313. அன்பே 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 ஆருயிருறவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே நாளும் தயை கண்டேனையா அந்நாளன்னை வெறுத்தேனையா ஒரு நாளும் தயை கண்டேனையா அந்நாளன்னை வெறுத்தேனையா உந்தையை பெரிதையா என்னே உந்தையை பெரிதையா உந்தையை பெரிதையா என்னே உந்தையை பெரிதையா அன்பே 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 ஆருயிருறவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா
மறந்தே தெரிந்த துரோகியாமென்னை அனைத்தீரன்பாலே கரத்தால் அனைத்தீரன்பாலே அனைத்தீரன்பாலே கரத்தால் அனைத்தீரன்பாலே அன்பே 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 ஆருயிருரவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகரிலன் மேனையா பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகரிலன் மேனையா ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ அன்பே 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 ஆருயிருரவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே விடுத்தீரே நீ மீனுலகத்தை எடுத்தீரே மா ஏழையின் கோலம் விடுத்தீரே நீ மீனுலகத்தை எடுத்தீரே மா ஏழையின் கோலம் கொடுத்தீரே உயிரை எனக்காய் கொடுத்தீரே உயிரை கொடுத்தீரே உயிரை எனக்காய் கொடுத்தீரே உயிரை அன்பே 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 ஆருயிருரவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே தொழுகை நிறைவுக்காக யாவரும் முழங்கால் படியிட்டு இறைவேண்டல் செய்வோமாக. அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளின் காலை ஆராதனையிலே நாங்கள் இருக்கின்ற நிலையிலே பங்கு பெற அருள் தந்தீர், தம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். பாடல் வழியாக நாங்கள் படிக்க கேட்ட திருவசனங்கள் வழியாக சிந்தனை வழியாக கர்த்தர் எங்களோடு பேசினீர். உம்முடைய சத்தம் எங்கள் செவிகளே பலமாய் துணித்தது. உன்னத கடவுளின் பிள்ளைகள் யார், மக்கள் யார் என்ற பொருளிலே நாங்கள் சிந்தித்த திருவசனங்களை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக தந்தீர். நமக்கு நன்றியப்பா. ஆண்டவரே, நாங்கள் உன்னதமான கடவுளின் மக்கள் என்று அழைக்கப்படுவதனாலே நீர் எங்களுக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, உமது மக்களாக நாங்கள் வாழ வேண்டும், உமது மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும் சுவாமி என்று அழைப்பு பெற்றிருக்கிறோம். ஆண்டவரே, வன்முறையாளர்கள், வன்முறையினால் வாழ்வு தேடுகின்றவர்கள் கடவுளின் மக்களாக இருக்க முடியாது என்பதையும், எதையும் எதிர்பார்த்து அன்பு செய்கின்றவர்கள் ஆண்டவரின் மக்களாக இருக்க முடியாது என்பதையும், பகைவர்களையும் அன்பு செய்கின்றவர்கள், பகைக்கின்றவர்களுக்கு நன்மை செய்கின்றவர்கள் கடவுளின் மக்களாக இருக்க முடியும், அவர்களையே கடவுளின் பிள்ளைகள், கடவுளின் அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற தகுதி உள்ளவர் என்பதையும் இந்த காலையில் சிந்திப்பதற்கான தருணத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வசனத்தை கேட்ட யாவர் மீதும் பரிசுத்த ஆவியான வல்லமையாய் இறங்கி கிரியை நடப்பிப்பீராக. ஆண்டவரே, வசனத்திற்கு ஒப்புக் கொடுக்க உதவி தாருமப்பா. ஆண்டவரே, வசனத்திற்கு எதிர்த்து நிற்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் தொடுவீராக. தீமைக்கு தீமை செய்கிற அனுபவங்கள் ஆண்டவரே மது பிள்ளைகளை விட்டு விலகட்டும் சுவாமி. சத்துருக்களை சத்ருவாக பார்க்கிற தன்மைகள் விலகட்டும் ஆண்டவரே. வன்முறையை தூண்டுகின்ற சம்பவங்கள் மாறட்டும் ஆண்டவரே. உலகத்திலே வெறுப்புகள், பகைகள், விரோதங்கள், சண்டைகள், பொறாமைகள்
ஆண்டவரே, எரிச்சல்கள், பயங்கரமான அழிவுகள் நிறைந்திருக்கின்ற இந்த நாட்களிலே நாங்கள் கடவுளின் மக்களாக இருப்பதற்கு, கடவுளின் அருளை பெறுவதற்கு ஆண்டவரே எந்த எதிர்பார்ப்புமின்றி தீமை செய்கிறவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்கிற பிள்ளைகளாய், எங்களை விரோதிப்பவர்களுக்கு நாங்கள் அன்பு செய்கிற மக்களாய், ஆண்டவருடைய மக்களாய் வாழ்ந்து ஆண்டவரை எந்த விதமான பிரதிபலனை எதிர்பார்க்காதபடி அன்பு செய்து நாங்கள் உம்முடைய அருளை பெற்றுக்கொள்ளவும் உம்முடைய மக்களாக வாழவும் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட அனைத்து தம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளையாய், உம்முடைய மகனாய், உம்முடைய மகளாய் இருப்பதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், நான் உம்முடைய பிள்ளை, உம்முடைய மகள் என்று அழைக்கப்படுவதனாலே அந்த பாக்கியம் பெற்றிருக்கிறேன் சுவாமி, அந்த பாக்கியவனாய் பாக்கியவதியாக வாழ்வதற்கு எனக்கு அருள் தாரும் என்று யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீர் கிருபை செய்கின்றீர். அதற்காக ஸ்தோத்திரம். உன்னத கடவுளின் பிள்ளைகளாக வாழ்ந்து உமது அருளை சொந்தமாக்கிக் கொள்ள அருள் செய்யுங்கப்பா. இந்த ஆராதனையை கலந்து கொண்ட எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. மறுநாட்கள் எல்லாம் உமது பிள்ளைகளுக்கு நம்பிக்கை நாட்களாய், சமாதானத்தின் நாட்களாய், சுகம் நிறைந்த நாட்களாய், வளம் நிறைந்த நாட்களாய், வாழ்வு நிறைந்த நாட்களாய் இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜெபத்திலே கலந்து கொண்ட, இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட அத்துணை மக்களையும் ஆசீர்வதிங்க. தேவ கிருபை எல்லாருமேலும் பூரணமாய் தங்கியிருக்கட்டும். நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து பராமரித்து கண்காணித்து வழிநடத்த ஆண்டவரே உமது திருக்கரங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் மீட்பெருமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் இவைகளை பணிவோடு வேண்டுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இறையாசி. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. நமது ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் திருவுறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் நின்று நிலவுவதாக. நாம் யாவர் இணைந்து ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். என் ஆத்துமாவையே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவையே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.